என் பேர் சொல்லுங்க. மினு பாரதி. என்ன பாரதி? மினு. மீ பாரதி. மினு. மினு பாரதி. மினு பாரதி. என்ன டிஃபரெண்டா இருக்கு? நேமுக்கு என்ன அர்த்தம்? நேம் மினுனா பிரீஷியஸ். பிரீஷியஸ். ஜெம். ஜெம். அப்படி பீஸ்ஃபுல்லா இருப்பீங்க போல இருக்கே. அப்படி வேணா அஸ்யூம் பண்ணிக்கலாம். அஸ்யூம் பண்ணீங்களா? பார்த்தாலே தெரியுதே, மூஞ்சில பிரகாசம் தெரியுதே. வெக்கத்துக்கே வெக்கோ வரும் மேரி முழு பௌர்ணமி. அடடா, சிரிப்பிலே தெரியுதே, டவுசர் வாட்ஸ் பல்ப் எரியுதே. சரி, ஓகே, சொல்லுங்க. உங்க லைஃப்ல நீங்க சந்தோஷப்பட்ட ஒரு விஷயம், இந்த விஷயத்தை நினைச்சு தினமும் சந்தோஷப்படுவேன். அந்த விஷயத்தை நினைச்சு நான் டெய்லி ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னா என்னோட பெட்டு. பெட்டு? என்ன பெட் வளர்க்குறீங்க? லேப். லேப். நானா பிறந்திருக்கலாம் போல இருக்கு. லேப். அதாவது எல்லா ஆண்களும் நாய்க்குட்டியா பிறந்திருக்கணும் போல இருக்கு. ஏன்னா இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் நாய்க்குட்டி தான் கொஞ்சுதுங்க. அது எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? பெட்ஸ் தான் எனக்கு எல்லாமே. என் வீட்டுல பூனையும் இருக்கு, டாகும் இருக்கு. அடிச்சுக்காதுங்க எலி இல்ல அடிச்சுக்கா, ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். சோ ரெண்டு பேருமே பிடிக்கும். எப்படி தூங்கும்போது லெஃப்ட்ல ஒருத்தர் ரைட்ல தூங்குவாங்களா? அந்த மாதிரிலாம் இல்ல. அந்த அளவுக்குலாம் பண்ணா என் மம்மி என்ன வெளியே அனுப்பிச்சிருவாங்க. பெட்டுக்கு ஒரு இடம் இருக்கு, அவன் அங்க படுத்துப்பான், நான் என் இடத்துல படுத்து. அதாவது பசங்க வீட்டுல சொல்லுவாங்க, உன்னை வளர்க்கற ஒரு பெரிய விஷயம், உங்க நாய் ஒரு கேடான்ட்டு. ஆம்பளைங்களை எவையா மதிச்சிருக்கீங்க? அப்படி அந்த மாதிரிலாம் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஆனா மம்மியே வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருச்சு. மம்மிக்கு பிடிச்சு போச்சு. அதே பொண்ணுங்களுக்கு எல்லாம் நாய், பெட்டு, இந்த மாதிரி டெடி பேர் எல்லாம் பிடிக்குது. பசங்க எல்லாம் எவ்வளவு பேர் பாவமா இருக்காங்க. இவ்வளவு பேர் பாவமா இருக்காங்க, கரெக்ட் தான். ஆனா எனக்கு டெடி பேர்லாம் அவ்வளவு பிடிக்காது. எனக்கு பெட்ஸ் மட்டும் தான். பெட்டு மேல வச்சுட்ட பாசத்தை பசங்க மேல வச்சுன்னா தாங்கி இருப்பானுங்களே. என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எதுக்கு ஹர்ட் பண்ணிட்டு போறதுக்கா? பெட்ஸ் எல்லாம் அப்படி பண்ணாதுல. எந்த பசங்க அப்படி ஹர்ட் பண்ணிட்டு போறாங்க? நீங்க உண்மையா இருந்து பாருங்க, அவங்க காலடி நாய் மாதிரி இருப்பாங்க. நான் பசங்களை நம்ப மாட்டேங்க. சாரி. ஆமா, பசங்களை வந்துட்டு ஃபுல்லாலாம் ட்ரஸ்ட் பண்ணவே மாட்டேன். பெட்டை ஃபுல்லா நம்புவேன். நாய் மேல வச்சிருந்த நம்பிக்கைய மனுஷ மேல வைக்க மாட்டேன்றாங்க. என்ன உலகம்டா இது? ஏன், எதனால இந்த வெறுப்பு? எதனால வெறுப்புலாம் இல்ல, பட் எப்படி சொல்றது, பசங்களை வந்துட்டு நம்பலாம். ஆனா சில விஷயத்துல பசங்களை நம்ப முடியாது. நான் நம்ப மாட்டேன். சில விஷயத்துல என்னடா இது? சில விஷயத்துல பசங்களை நம்ப மாட்டேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சில விஷயத்துல நம்புவேன். லவ் ஃபெயிலியர் என்ன இருக்கா? எப்படிங்க அதெல்லாம் சொல்றது? அதனால நான் பத்திரிக்கை நெஞ்சமெல்லாம் முன்னா போயிடுச்சு. அரசெல்லாம் புண்ணா இருக்கே. சரி, ஓகே, ஏதோ இருக்கு. லவ் ஃபெயிலியர் ஒன்னு இருக்கு. லவ் ஃபெயிலியரோ லைஃப் ஃபெயிலியரோ ஏதோ ஒரு ஃபெயிலியர் இருக்கு. விடுங்க. அத நினைச்சு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? டெய்லி பண்ணுவேன். ரொம்ப ஃபீலா இருக்காங்க. ஃபீலிங்கா இருக்கும். என்னதான் பாத்துக்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பாத்துப்பாங்க. ஆமா. எனக்கு ஒரு 3 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. 3 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. லைக் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னா அவங்க 3 மெம்பர்ஸ்மே வந்துட்டு என்னோட தம்பிங்க மாதிரி. ஓகே, அவங்க 3 பேர் தான். நீங்களே குட்டியா தான் இருக்கீங்க. நானே குட்டியா தான். உங்க தம்பிங்க எவ்வளவு குட்டியா இருப்பாங்க? என் தம்பிங்கலாம் பெரிய தம்பிங்க தான். எனக்கே ஒரு ஏஜ் இருக்கும்னா என் தம்பிங்க என்னோட ஒரு வயசு சின்ன பசங்க. உங்க லைஃப்ல ஒரு சந்தோஷமான விஷயம், இந்த விஷயத்த நினைச்சு நான் தினம் சிரிப்பேன் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? ரீசெண்டா ஃப்ரெண்ட்ஸ் கூட கேரளா ட்ரிப் போயிருந்தோம். வர்க்கலா, வாகமான் போயிருந்தோம். அது ஃபுல் டேஸ்மே 3-4 டேஸ்மே அது ஃபுல்லாவே மெமரபிள் தான். ஃபன்னா ஃபுல்லாவே என்ஜாய் பண்ணலாம். அதை நினைக்க ஹாப்பியா தான் இருக்கும். ஓகே, இப்போ நிறைய பசங்கள்லாம் வந்து லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு போறாங்கல்ல, அவங்களாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? லவ் பண்ணிட்டு ஏமாத்திட்டு போறாங்க. பட் எப்படிதான் இருந்தாலும் அவங்க இன்னொரு பொண்ணை உண்மையா லவ் பண்ணதானே செய்வாங்க. அப்படி லவ் பண்றப்போ அந்த பொண்ணுகிட்டயாச்சும் உண்மையா இருக்கும். வேற யாருக்காவது ஒருத்தங்களாவது உண்மையா இருப்பாங்களா? நிறைய பொண்ணுங்களை லவ் பண்ணிட்டு இருந்தாலும், ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கப்பவே நிறைய பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தாலும், எந்த பொண்ணை லவ் பண்றீங்களோ அந்த பொண்ணையே லவ் பண்ணி அந்த பொண்ணுக்கு உண்மையா இருந்து அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கோங்க. வேற எதுவும் இல்லை. லவ் ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள ஒரு அட்வைஸ் என்ன சொல்லுவீங்க? லைஃப் ஹஸ் டு மூவ் ஆன். ஜீவன் சொல்ற மாதிரி தான். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இறந்த காலத்தை பத்தி எதுக்குடா யோசிக்கிறீங்க? ஓகே, யாருக்கும் பயப்படாத, பாத்துக்கலாம். மம்மி இருக்காங்க, டாடி இருக்காங்க, நம்ம சிப்ளிங்ஸ் இருக்காங்க, பெட்ஸ் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. அதான் உங்களுக்கு தான் பெட் இருக்கு, எல்லாருக்கும் பெட் இருக்கு. எல்லாருக்கும் பெட் இருக்காது, பட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ ரொம்ப சேடா இருக்காங்க, இத பண்ணுங்க, சேடே போயிடும்.
இத பண்ணுங்க சாடே போயிரும்னா எனக்கே அதுக்கு தெரப்பி இல்லைங்க. Therapy இல்லையா? எனக்கே தெரப்பி இல்ல. அப்ப நீங்க சேடா இருந்தா என்ன பண்ணுவீங்க? எதுவுமே பண்ண மாட்டேன், பாட்டு மட்டும் கேட்டுட்டு இருப்பேன் அமைதியா, வேற எதுவுமே பண்ண மாட்டேன். அமைதிக்கு பெயர் தான் சாந்தி. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. அவ்வளவுதான், பாட்டு மட்டும் கேட்பேன், வேற எதுவும். மினி பாரதியா மணி பாரதியா? மினுங்க. மினு பாரதி. MINU. மினு வந்து எப்பவுமே பாட்டு தான் கேட்பாங்க சோகமா இருக்கும்போது. என்ன மாதிரி சோகமான பாட்டுலாம் கேட்பீங்க? இதுல ஷஃபிள்டா இருக்கும். அவள் பறந்து போனாள். இந்த அளவுக்கு சும்மாறா சும்மாறா போக மாட்டேன், ரொம்ப ரீசெண்டா வந்ததுக்கு அந்த அளவுக்கும் போக மாட்டேன். இன் பிட்வீன் இன் பிட்வீன்ல என்ன மிட் ஆஃப் இருக்கு? 2K and 90s. 90s கே. சரி ஓகே, உங்க லைஃப்ல 90s கே பசங்க ஓகேவா இல்ல 2K கிட்ஸ் பசங்க ஓகேவா? 90s ஏன்? அவங்களுக்கு தான், அவங்க தான் வந்துட்டு கொஞ்சம் சீரியஸா இருப்பாங்க. உண்மையா இருப்பாங்க. ஆமா, 2K ல நான் பார்த்த அளவுக்கு அந்த அளவுக்கு இல்ல உண்மையா. இப்போ நீங்க 2K கிட்ட 90 நான் 99 99 மிட். அதாவது இரண்டும் இல்லை 90யும் இல்லை, நடுத்தரத்தில் ஒரு இருக்கிறீர்கள். உங்க லைஃப்ல இன்னைக்கு நீங்க ஒரு நாள் மட்டும் பயனா இருக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு, என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேனா, என்ன பண்ணுவீங்க? வண்டி எடுத்துட்டு சுத்திக்கிட்டே இருப்பேன், டிரைவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் மட்டும் தான், அந்த ஒரு நாளுக்குள்ள உங்க ஆசையை தீர்த்துக்கணும். எனக்கு வண்டி ஓட்டினா மட்டும் போதும். இப்ப ஓட்ட தெரியாதா வண்டி உங்களுக்கு? இப்பயும் ஓட்ட தெரியும், அது இப்பயும் சுத்திட்டு போலாமே. இப்பயும் டிரைவ் பண்ணுவேன். பட் என்னங்க நான் அலோவ் பண்ணுவாங்கல்ல? ஏன் இப்ப அலோவ் பண்றது இல்லையா? நைட் எல்லாம் ஓட்ட அலோவ் பண்ண மாட்டாங்கல்ல? அப்படி சொல்றேன். ரைட் அவுட் அலோவ் பண்ணாம கேரளா வரையும் போயிட்டு வந்தீங்க? மம்மியும் தாங்க கூட்டு போனேன். மம்மி கூட்டு போனீங்க. ஓ, தனியா போன ஆசைப்படுறீங்க. அதுக்கு முன்ன நீங்க வளரணும், எஸ். காம்ப்ளான் குடிக்கணும். இல்ல வேணாம், இப்படியே இந்த இருந்துக்கிறேன். வளர்ச்சியே போதுங்க எனக்கு. ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? சரி ஓகே, அடுத்த ஜென்மத்துல நான் இப்ப மனுஷனா பிறக்கல, வேற ஏதாவது ஜீவராசியா பிறக்கணும், என்னவா பிறக்கணும் ஆசைப்படுறீங்க? பப்பி. அப்ப கூட நாய்க்குட்டி விட மாட்டீங்க? அப்படிதான். அதுலயும் நிறைய வெரைட்டிஸ். பத்திரமா பாத்துக்கிற, அந்த பப்பிய பத்திரமா பாத்துக்கிற ஒரு வீட்டுல பிறக்கணும். அப்படி இல்லாட்டி கூட யாருமே இல்லாம இருப்பாங்கல்ல, யாருமே இல்லாம பப்பி மட்டும் தான் நமக்கு எல்லாமே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வீட்டுல நான் பப்பியா பிறந்தா கூட அவங்களுக்கு எல்லா மாதிரியும் பத்திரமா பாத்துக்கிறேன். இதுதான் உங்க வாழ்க்கையோட முக்கிய லட்சியம்னா இவன் உயிரை பறி கொடுத்தாலும் உங்க லட்சியத்தை நான் நிறைவேற்றிருக்கேன். உங்க லைஃப்ல வந்து இப்போ ஒரு லவர் இருக்காங்க, ஹஸ்பண்டோ இருக்காரு, அவருக்கு வந்து ஒரு பாய் பெஸ்டி இருக்கு, ஒரு பாய் பெஸ்டி இருக்கு. ஆஃப்டர் த மேரேஜ் உங்களுக்கு தெரிய வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? சாரி, கேர்ள் பெஸ்டி என்ன பண்ணுவீங்க? ஒன்னும் பண்ண மாட்டாங்க. போடா, எந்திட்டு போடா. உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ இருந்துக்கோன்னு சொல்லி உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு. முன்னாடியே நான் தான் சொல்லிடுவேன்ல, உண்மையா மட்டும் இருந்துரு, என்னவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடு அப்படின்னு நான் சொல்லிடுவேன். இப்போ நான் இப்ப பாய் பெஸ்டி கூட வெளியே போயிட்டு வரமானா, பாய் பெஸ்டி கூட வெளியே போயிட்டு வரமானா அவன் இன்னும் திருந்தல மாமா. பார்த்து போயிட்டாங்கன்னு டீ போட்டு கொடுப்பீங்க? அப்பெல்லாம் கொடுக்க மாட்டேன், கேவலமா திட்டுவேன். அந்த மாதிரிலாம் அந்த அளவுக்குலாம் அதையும் மீறி அவர் போயிட்டாரு, நான் பாய் பையனுக்கு அவதான் முக்கியம்ட்டு, அப்ப என்ன பண்ணுவீங்க? பண்றதுக்கு ஒன்னும் இல்ல, சோகமா உட்காந்து அழுவேன், வேற எதுவும் பண்ண முடியாது, எதுவுமே கேட்க முடியாது. ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு அட்வைஸ் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? பேரண்ட்ஸ் தான் இம்பார்ட்டன்ட், அதுக்கப்புறம் கரியர் இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन, இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் ஆன்டிசிபேட்டரி சுத்துறாங்க, அத பத்தி உங்க ஒபினியன் என்ன? ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. ஏன்னா ஆன்ட்டிங்க தான் மெச்சூர்டா பாத்துப்பாங்களோ என்னவோ. அப்ப பொண்ணுங்க பார்த்த மாதிரி ஒத்துக்கிறீங்க? நான் அப்படிலாம் ஒத்துக்கலையே, பசங்க கிட்ட கேக்குற வரைக்கும் அவங்க அப்படிதானே பதில் சொல்லுவாங்க, ஆன்ட்டிங்க தான் நல்லா பாத்துப்பாங்கன்ட்டு. சரி, உங்களோட ஒபினியன் என்ன? என் ஒப்பீனியன் வந்துட்டு தெரியல. உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ இருந்துக்கோங்க, அவ்வளவுதான். அது உங்க விருப்பம்டா, ஏன்டா என்கிட்ட கேக்குறீங்க? யார் யாருக்கு எப்படி ஹாப்பியா இருக்கணும்னு தோணுதோ இருந்துக்கோங்க. ஓகே, தேங்க் யூ. உண்மையா இருக்கணும். தேங்க் யூ so much.